வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கவனிங்க, முக்கியமான இயேசு கிறிஸ்து சாத்தானின் அதிகாரத்தை எப்படி பறித்து விட்டார். How Jesus stripped off all the power of Satan. சாத்தானின் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எப்படி பறித்து விட்டார். அதாவது லீகலா, சட்ட ரீதியாக, அதிகாரப்பூர்வமாக இயேசு சாத்தானின் வல்லமையை முறித்தார். கவனிக்கிறீங்களா? Jesus stripped off the power of Satan legally and righteously. நீதியாக, சட்ட ரீதியாக சாத்தானுடைய எல்லா உரிமைகளையும் இயேசு கிறிஸ்து பறித்து விட்டார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சாத்தான் தான் இப்படி தீமை செய்யறவன் தானே, ஆண்டவர் சாத்தானை விட பலசாலியாச்சே, ஏன் ஆண்டவர் சாத்தானை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. ஆண்டவர் நியாயமானவர், நீதியானவர். சரி, என்கிட்ட வல்லமை இருக்கு, சாத்தானே நீ போவோம், வலிமையை நான் பொசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாத்தானுடைய வலிமையை அப்படியாக எடுத்து விடாமல் நியாயமாக, சட்ட ரீதியாக, the vested authority of Satan, ஆதாமுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார்? ஒரு சில வல்லமையை, அதிகாரத்தை கொடுத்தார். ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? சுதந்திரத்தை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு யாரை அங்கே நம்மை உண்டாக்கும் போது, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின பொழுது ஆதாமுக்கு பல அதிகாரங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆதாமுக்கு என்னென்ன அதிகாரம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு தெரியலன்னா, சாத்தானுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாது. கவனிக்கிறீங்களா? ஆதாமிடத்திலிருந்து சாத்தான் அதிகாரத்தை வாங்கி கொண்டான். என்னெல்லாம் அதிகாரத்தை வாங்கினான் கொஞ்சம் பாக்கட்டீங்களா? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் பைபிளை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். Can you show me a Bible, please? Yeah, that's right. Good. ஆதாமுக்கு என்னென்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி அறிந்து கொள்ளணும்னா, ஆதியாகமம் 1:26 எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பூமியை நிரப்பி பலுகி பெருகி என்ன செய்யுங்கள், அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதோட கூட மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பத்தி எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அவன் ஆதாமுக்கு கர்த்தர் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒண்ணுமே கிடையாது. கவனிக்கிறீங்களா? அதாவது சாத்தானுக்கு என்ன அதிகாரம் இருந்ததுன்னு தெரிஞ்சாதான் சாத்தானுடைய அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து எப்படி சட்ட ரீதியாக நியாயமாக பறித்து விட்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார்னு பாட்டு பாடுறீங்க. சரி, சாத்தானுடைய அதிகாரத்தை இயேசு எப்படி பறித்து கொண்டார் அது பார்க்கலாமா? ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கனியை பறித்து புசித்த உடனே ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? சாத்தானுக்குள் பிறந்து விட்டான். கவனிக்கிறீங்களா? சாத்தானுக்குள்ள அவன் மட்டும் பிறக்கல, இனி உலகத்துல பிறக்கிற எல்லாரையுமே ஆதாம் என்ன செஞ்சிட்டான்? சாத்தான் ஆதாம் வழியாக கரைப்படுத்தி விட்டான். அதனால கவனிக்கிறீங்களா? அதனால இந்த உலகத்துல எந்த மனுஷன் பிறந்தாலும் பிறக்கும் போது எதுல பிறக்கிறான்? பாவத்துல பிறக்கிறான். பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வோ பரலோகமோ என்ன செய்யாது? கிடையாது. ஆனா இந்த சாத்தானின் அதிகாரத்தை பறிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்ந்து என்ன செய்யணும்? மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்கணும்னா என்ன தண்டனை கிடைக்கணும்? நரகம் தான் என்ன செய்யணும்? தண்டனை கிடைக்கணும். அந்த நரகத்திற்கு போகிறதற்கு, கவனிக்கிறீங்களா, அந்த நரகத்திற்கு போறதுக்கு யாரு? இயேசு கிறிஸ்து ஆதாம் வழியா பிறந்தாருன்னா அவரும் எங்கதான் போய் ஆகணும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஆதாம் வழியா பிறந்தாருன்னா அவரும் நரகத்துக்கு தான் போய் ஆகணும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு பாருங்க, இந்த ஆதாம் வழியாக பாவத்துல பிறக்காமல், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பரிசுத்தாவியினாலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். கவனிக்கிறீங்களா? சாத்தானின் அதிகாரத்தை இயேசு எப்படி பறித்தாருன்னு சொல்றேன். பரிசுத்தாவியில பிறந்து இந்த உலகத்துல மனுஷனாக வாழ்ந்தபடியால் ஆதாமின் பாவ சுபாவம் இயேசுவிடத்தில் கிடையாது. அடுத்தது கவனிங்க, இயேசுவுக்கு சோதனை வந்ததுன்னு சொல்லுவாங்க.
இயேசுவுக்கு பாவ சோதனை கிடையாது. பாவ சோதனையை சாத்தான் கொடுப்பான். ஆனா இயேசுவுக்கு என்ன கிடையாது? பாவ சோதனை கிடையாது. ஏன்னா அவருடைய ரத்தத்துல என்ன கிடையாது? பாவம் கிடையாது. அவர் பிறந்தது எப்படி பிறந்தாரு? பரிசுத்த ஆவியில பிறந்தார். அதனால இயேசுவின் மேல என்ன கிடையாது? பாவம் கிடையாது. அவர் எந்த நேரத்துல சிலுவையிலே நம்முடைய பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டதோ அந்த நேரத்திலே அவருடைய சரீரம் மரண சரீரமாய் மாறி நம்முடைய பாவத்தை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக, கவனிக்கிறீங்களா, அவர் சிலுவையில மரித்த பொழுது பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அது தெரியாம சுவிசேஷமே தெரிய முடியாது. இயேசு இப்பதான் நம்ம படிச்ச 1 கொரிந்தியர் 15:3 படிங்க மறுபடியும். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, அது நமது பாவங்களுக்காக மரித்து நமது பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். எப்போ நம்முடைய பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டதோ அந்த நேரத்துல தான் அவருடைய சரீரம் மரண சரீரமாய் மாறி, அவர் மரித்தாலும் அவரை மரணத்தால் கட்டக்கூடாது இருந்தது. கவனிச்சீங்களா? மரணத்தை ஜெயித்து எழுந்தபடினால் சாத்தா என்ன பண்ணான்? எல்லாரையும் மரணத்துக்குள்ளாக மாத்திட்டான். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே இப்படிதான் பிறக்கிறாங்க, மரித்து. born dead, spiritually dead people are born in this world. இந்த உலகத்துல மனுஷனை உற்பவிக்கிற திறனை மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரே நேரத்துல இந்த மரம் செடி கொடிகள் மாறி மனுஷர்கள் எல்லாரையும் எல்லா இடத்துலயும் மொத்தமா ஆண்டவர் உருவாக்காம ஆதாம் வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பெருகும்படிக்கு ஆண்டவர் செய்தார். செஞ்சிட்டு அங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் கிடையாது. அந்த ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை நீங்க அறியணும்னா எங்க இருக்கு? சங்கீதம் 8:6 இருக்குது பாருங்க. 8ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்குது. ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், சாத்தானுக்கு கிடைத்த அதிகாரங்கள் அங்கே சொல்லி இருக்குது. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, யாருக்கு? ஆதாமுக்கு. ஆண்டவர் உண்டாக்கின எல்லா கரத்தின் கிரியைகள் தான் என்னது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எல்லாத்து மேல யாருக்கு அதிகாரம் இருந்துச்சு? ஆதாமுக்கு. எப்படி பிதாவாகிய தேவன் ஆதாம் இடத்துல இந்த பூமியிலே வந்து பேசினாரோ அதை போல ஆதாமுக்கு பரலோகம் போற பாக்கியம் இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? ஆதாமுக்கு என்ன இருந்தது? அங்கே சங்கீதம் 8:6 8:3 போட்டிருக்குது, நீ ஸ்தாபித்த சந்திரனை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு தான் 8ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனத்துல கரத்தின் கிரியைகள் மேல் ஆளுகையும் அதிகாரம் கொடுத்தீர் என்று சொன்னார். அப்ப அந்த ஆளுகை அதிகாரம் ஆதாம் இடத்துல இருந்த அதிகாரத்தை யார் பிடுங்கிட்டான்? சாத்தான் ஏமாத்தி பிடுங்கிட்டான். அத ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியில பிறந்து நம்முடைய பாவத்தை சுமந்து மரித்து பாவத்துக்குரிய தண்டனை இனி ஒருத்தன் மேலே வராதபடிக்கு இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தோரிலிருந்து எழுந்தபடியால், அதனால இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. சாத்தான் உண்டாக்கினது என்ன? சாவை உண்டாக்கினான். ஆனா ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? மனுஷன் பாவம் செய்தாலும் அவனுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஏன்னா என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, ஆவிக்குரிய மரணம் இல்ல. கவனிக்கிறீங்களா? இங்கே பிரசங்கிக்கப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் வேத வசனம் இல்லாமல் நான் என் சுயமா எந்த வார்த்தையும் சொல்றது இல்ல. எல்லா வார்த்தையும் எதுலதான் இருக்குது? வேத வசனத்துல இருக்குது. அதனால என்ன செய்யுங்க, இந்த சிடியை ஒரு தடவை இல்ல, மறுபடியும் ஒரு தடவைக்கு 10 தடவை போட்டு சிடியை கேட்கறது மட்டும் இல்ல, அந்த சிடியில இந்த நான் பிரசங்கத்துல சொல்ற வசனத்தை நீங்க பைபிளை தொடர்ந்து நீங்களா வாசித்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். நீங்க வாசிக்கிற வரைக்கும் என்ன செய்யாது? அது புரியாது. ஏன்னா என்ன போட்டிருக்கு தெரியுமா? எபிரேயர் 2:8 போட்டிருக்கு பாருங்க, அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? அவரை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டான் என்றால் அந்த ஆதாமிலே பிறந்த மனுஷன் யாருக்குள்ள பிறந்து விடுகிறான்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து விடுகிறான். ஏன்னா போன வாரம் பண்ண பிரசங்கம் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகல, அது அலைஞ்சி போச்சு, சரியா வரல. அதனால மறுபடியும் ஒரு சில காரியத்தை இன்னைக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணணும்னா என்ன செய்யணும்?
யோவான் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும், காணணும்னா என்ன செய்யணும்? சாத்தானின் அதிகாரத்தை இப்படி பரிசுத்தாவியினால் பிறந்தபடியினால் இயேசு சாத்தானின் அதிகாரத்தை உரிந்து விட்டார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தாவியினாலே பிறக்கும் போது சாத்தானின் அதிகாரம் உங்கள் வாழ்விலே கிடையாது. ஆமென். சாத்தானின் அதிகாரம் உங்க வாழ்விலே என்ன செய்யாது? கிடையாது. ஏனென்றால் he stripped off all the power of Satan. மொத்த சாத்தானின் எல்லா அதிகாரத்தையும் உரிந்து விட்டார். அதனால சாத்தானுக்குள்ள நாம் ஒரு தடவை பிறந்த இந்த உலகத்துல ஆதாமுக்குள்ள சாத்தானுக்குள்ள, இப்ப இயேசு நம்மை தெரிந்து கொண்டு நாம் அவருக்குள்ளாக பிறந்தபடியால் சாத்தானின் ஆளுகையோ சாத்தானின் கிரியைகளோ நம்முடைய வாழ்விலே கிடையாது. அதை பத்தி எங்க போட்டிருக்குது? கொலோசியர் 1ல போட்டிருக்குது. 12:13 போட்டிருக்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நம்மை உட்படுத்தி விட்டார். உங்களை என்ன எங்க இருந்து எடுத்துட்டாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை என்ன செஞ்சிட்டாரு? விடுதலையாக்கிட்டார். என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி அன்பின் குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் வந்து விட்டீர்கள். அதனால நீங்க செத்து போய் ஒரு நாள் என்னைக்கோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கும் போதே இப்பவே சொல்லுங்களேன், இயேசுவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார். ஒரு சிலர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆமென். அப்படி யாராலதான் சொல்ல முடியும்? பரிசுத்தாவின் துணை இல்லாம யாருமே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 12:3 விவிலியத்துல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? பரிசுத்தாவியானவருடைய துணையால் அன்றி ஒருவரும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. எந்த பரிசுத்தாவியானவரால நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ அந்த பரிசுத்தாவியானவர் தான் உங்களை நித்தியம் சேர்க்கிற வரையிலும் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்தது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அடுத்தது என்ன போட்டிருக்குது? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஜலத்தினால பிறக்கிறதுனா என்னதுங்க? எப்படி? நான் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஜலத்தினால பிறக்கிறதுனா ஞானஸ்நானம்ட்டாங்க. ஆவியினால பிறக்கிறதுனா பரிசுத்தாவி பெற்றுக் கொள்றது அப்படி சொன்னாங்க. ஆனா ஜலத்தினால பிறக்கிறது ஞானஸ்நானம் இல்ல, ஆவியினால பிறக்கிறது பரிசுத்தாவி இல்ல. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாலே அவர்கள் யாரால பிறந்து விட்டார்கள்? They are born again. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, are you born again? நீ மறுபடி பிறந்திருக்கிறியான்னு கேளுங்க. ஏன்ட்ட இந்த முன்னால நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது என்ன கேட்பாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னா, மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா என்ன கேட்பாங்க? கிறிஸ்தவங்களான்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? born again கேட்பாங்க. என்னது? மறுபடி பிறந்திருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. born again அப்படின்னு கேட்பாங்க. நீங்க born again இல்லையா? இல்லையாங்க. உலகத்துல ஒரு தடவை பிறந்துட்டீங்க, இயேசு உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யாரு? born again. விளங்குச்சா? அதனால ஆவியில பிறக்கிறதுனா என்ன, தண்ணீர்னால பிறக்கிறதுனா என்னன்னு பாத்துடலாமா? தண்ணீர்னால பிறக்கிறதுனா என்ன தெரியுமா? வாசிங்க, எபேசியர் 5:26 படிங்க. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, சரி, திருவசனம் என்ற தண்ணீர் முழுக்கு. திருவசனம் தான் என்னது? தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவசனம்னா என்னது? வார்த்தையினால பிறக்கிறது. விளங்குதா? தண்ணீர்னால பிறக்கிறதுனா என்னதுங்க? வார்த்தையினால பிறக்கிறதுக்கு பேர் தான் என்னது? தண்ணீர்னால பிறக்கிறது. திருவசனத்துல பிறக்கிறதுக்கு தான். இயேசுவின் வார்த்தைகளை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டால் நீங்க என்ன செஞ்சிடுறீங்க? அவருடைய வார்த்தையிலே நீங்கள் பிறந்து விடுகிறீர்கள். நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலன்னா இன்னும் என்ன செய்யல? மறுபடி பிறக்கல. எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க.
ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா சாத்தானின் அதிகாரம் உங்க மேல கிடையாது. ஏனென்றால் வார்த்தையினால நீங்க பிறந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில பிறக்கிறீங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் யாரால பிறக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியினால் பிறந்தாரோ அவரை போலவே நீங்களும் நானும் பிறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து, அப்போ ஒருவன் ஜலத்தினாலோ ஆவினாலும் பிறவாவிட்டால்னா எப்படி திருவசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதனால சாத்தானின் அதிகாரத்தை இயேசு எப்படி முறித்து விட்டார் சொல்லிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆனா அவரிடத்துல என்ன கிடையாது? ஆதாமின் பாவம் இயேசுவிடத்துல கிடையாது. அதனால மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபடியினால் சாத்தானை ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு மனுஷனாக இந்த உலகத்துல வந்து சாத்தானின் அதிகாரத்தின் கீழாக பிறவாமல் பரிசுத்த ஆவியில பிறந்ததுனால சாத்தானின் அதிகாரமாகிய மரணத்தை இயேசு என்ன செய்து விட்டார்? ஜெயித்ததுபடியால் ஒரு மனுஷனுக்கு கடைசியா பெருசா நடக்க வேண்டியது என்னது? மரணம் தான். விளங்குதா? உங்க சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆத்துமாவும் ஆவியும் இருக்குது. ஆவி வெளியே படிச்சுன்னா சரீரத்துக்கு என்ன கிடையாது? உயிர் கிடையாது, சரீரத்துல பலன் கிடையாது. உங்களுக்குள்ளே ஜீவாவியான ஜீவனான இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து விடுகிறார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் புசிக்கவில்லை. அதுக்கு பதில் எதை புசிச்சிட்டான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சிட்டான். ஆனா அந்த சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. தோட்டத்தை விட்டு எங்க ஆண்டவர் துரத்தினாரு? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் முக்கியமான கருத்துக்கள் நான் சொல்றது. தோட்டத்தை விட்டு ஆண்டவர் ஆதாமை ஏன் துரத்தினாரு? ஏன் துரத்தினார்னா, பாவம் செஞ்ச பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்டீனா அப்புறம் பாவம் செஞ்சு என்றைக்கும் நீ உயிரோட இருப்ப. அதனால ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? துரத்திட்டாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரித்தோடு எழுந்தபடினால் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் இலவசமாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே ஜீவன் என்ற கனியை ஆண்டவர் தந்து விட்டார். சாத்தானுக்கு என்ன கிடையாது? ஜீவன் என்ற கனி யாருக்கு கிடையாது? சாத்தானுக்கு கிடையாது. கவனிக்கிறீங்களா? தேவ தூதன் ஆண்டவரை போல இல்ல, சாத்தான் ஆண்டவரை போல இல்ல. யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்படி இருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த ஆவியான தேவன் மனுஷன் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் ஆதாம் இடத்துல தினமும் வந்து என்ன செஞ்சிட்டு போனார்? தினமும் வந்து பேசினார். பாவம் செய்தவுடனே அவனுக்கு தெய்வத்தோடு இருந்த தொடர்பு என்ன செய்து விட்டது? அற்று போய் விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துல வந்து ஆதாமிடத்துல சாத்தான் பறித்த அத்தனை அதிகாரத்தையும் மரித்தோரிலிருந்து எழுந்தபடியால் சகல உரிமைகளையும் சட்ட ரீதியாக அதிகாரப்பூர்வமாக மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததினாலே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல சாத்தான், அதை மாத்தி சொல்லலாமா? சாத்தானுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் பாவம் செய்யாதவன் உயிர்ப்பிக்கப்படுவான் போடல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என்ன செய்வார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுன்னா என்னங்க? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அதனால ஊழியம் செய்ய போறவங்க, ஊழியம் செய்ய போறவங்க எல்லாம் ஞாபகம் செய்யுங்க, எங்க போய் ஊழியம் செஞ்சாலும் அங்க இருக்கிற ஜனங்களை என்ன சொல்ல வைக்கணும்? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். நீங்க ஆஸ்பத்திரி போய் ஊழியம் செஞ்சாலும் சரி, எங்க போய் ஊழியம் செஞ்சாலும் சரி, என்ன செய்யுங்க? பெரிய பாஸ்டர் மீட்டிங் போனாலும் சரி என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையை சொல்லாம அந்த ஊழியத்தை முடிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை என்ன செய்தார்? திருவசனத்தினாலே மறுபடி பிறக்க செய்தார். இப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 பேதுரு 1:4 படிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும், கவனிச்சீங்களா?
இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அதுக்கு எத்தனை அடமொழி பாருங்க. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவன், நம்பிக்கை. சொல்லுங்க, ஹலோ, டாக் டு மீ. பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க, ஜீவன், நம்பிக்கை. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தது என்னது? ஜீவனும், அடுத்து என்னமும் கொடுத்திருக்கிறாரு, நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே என்ன இருக்குது? ஜீவனும், அடுத்தது என்ன இருக்குது? நம்பிக்கையும் இருக்கிறது. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தினாலே, அதான் நான் முதலே சொன்னேன், சாத்தானின் வல்லமையே தன்னுடைய அதிகாரத்தினால், டேய் சாத்தானே, நான் தான் பெரிய ஆள் போன்னு சொல்லி அவன் தலையை சீவி அனுப்பாகாம நியாயமா அவரே மனுஷனாக வந்து நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நம்மை மறுபடியும் செழிப்பித்தார். ரகசியமே, கிறிஸ்தவ வாழ்வின் ரகசியமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறது தான். ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டீங்கன்னா நிச்சயமா அவரை தேடி, அவரை ஆராதித்து, அவரை துதிக்க ஓடி வருவீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவன் கொடுத்திருக்கிறார். மரித்தோரிலிருந்து நம்மை உயிர்ப்பித்து விட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே என்ன செய்யப்பட்டீங்க? உயிர்ப்பிக்கப்பட்டாச்சு. இருளின் அதிகாரம் உங்க வாழ்வில கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன அதிகாரம் உங்க வாழ்வில கிடையாது? இருளின் அதிகாரம் உங்கள் வாழ்வில் கிடையாது. ஏன்னா 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். அந்தகாரத்திலிருந்து ஒளிக்கு வந்துட்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்தகாரத்திலிருந்து எங்க வந்துட்டீங்க? ஒளிக்கு. அதனால உங்க வாழ்வில அந்தகாரத்துக்கு இடமே கிடையாது. ஆதாமுக்குள்ள பிறந்த நம்மை, மரித்தே பிறந்த நம்முடைய ஆவியை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சு விடுகிறார்? அவருடைய ஆவியை நம்முடைய ஆவியிலே தந்து நம்மை உயிர்ப்பித்து விடுகிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு. எந்த புண்ணியத்தை போய் அறிவிக்கணும்? நான் ஆதாமுக்குள்ள பாவத்துல பிறந்தேன், பாவியா இருந்தேன், இப்போ இயேசுவை ஆண்டவர் சொல்லி இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இப்ப என்ன இருக்கிறேன்? நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாறிட்டேன். இதுதான் சுவிசேஷம். கவனிக்கிறீங்களா? முதல்ல ஆதாமுக்குள்ள பிறந்து பாவியா இருந்த, பாவம் செஞ்சேன், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த காலத்திலிருந்து ஒளிக்கு வந்துட்டேன். ஒளிக்கு வந்ததுனால என் வாழ்க்கையில இருட்டு என்பது கிடையாது. என் வாழ்க்கையில ஒளி ஆளுகை செய்கிறது. என்ன ஒளி ஆளுகை செய்கிறது? யோவான் 8:12 என்ன சொல்லுது? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்வில் என்ன கிடையாது? இருட்டு கிடையாது. ஹலோ பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில என்ன கிடையாது? இருட்டு கிடையாது. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இருட்டு கிடையாது. உங்க வாழ்க்கையில இருட்டு இல்ல. சொல்லுங்க, இருட்டு கிடையாது. இருட்டு கிடையாது. சொல்லுங்க, இருட்டு கிடையாது. வாழ்க்கையிலேயே இருட்டு கிடையாது. உலகத்துல ஒருத்தன் கடை வச்சிருக்கிறான், பாளையங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருட்டு கடை அல்வான்னு பேர் வச்சிருக்கிறான். கடை பேரை என்னதான்? இருட்டான். உங்க வாழ்க்கையில் என்ன கிடையாது? இருளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஆமென். விடுதலை பெற்றவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, விடுதலை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் அவர் நம்மை மறுபடியும் செழிப்பித்து விட்டார். மறுபடியும் பிறந்த எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெனிப்பித்து விட்டார். மறுபடியும் ஜெனிப்பித்தபடியால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு 1:5 தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் நீங்க யாருடைய பலத்துல காக்கப்படுறீங்க? அதுக்கப்புறம் சாத்தானின் பலத்துக்கு உங்க வாழ்க்கையில அதிகாரமோ ஆளுகையோ கிடையாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்வில யாருடைய அதிகாரம் கிடையாது? சாத்தானின் அதிகாரமும் சாத்தானின் ஆளுகையும் உங்க வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஏனென்றால் சாத்தானின் எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து பறித்து விட்டபடியால் உங்க வாழ்விலே சாத்தானின் அதிகாரம் என்னது? ஹலோ, சாத்தானின் அதிகாரம் என்னது? சாத்தானின் என்னெல்லாம் அதிகாரம் இருக்குது? என்னெல்லாம் பண்ணுவான்? தருத்திரத்தை கொடுப்பான். அடுத்தது என்னது? நோயை கொடுப்பான்.
தரித்திரத்தை கொடுப்பான், சாபத்தை கொடுப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? தரித்திரத்தை சுமந்தாரு, சாபத்தை சுமந்தாரு, பலவீனத்தை சுமந்தாரு, எல்லாவற்றையும் சுமந்து முற்றிலுமாய் சாத்தானின் எல்லா அதிகாரத்தையும் பறித்து விட்டார். இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என் வாழ்வில் சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சாத்தானுக்கு, பாவத்துக்கு என் வாழ்விலே எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரம் எல்லாம் இயேசு என்ன செஞ்சு விட்டார்? பறித்து விட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? டீமன் 1 பேதுரு 1:4 போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தபடியினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். புதிய ஏற்பாடுல எத்தனாவது பக்கம்? 317ஆம் பக்கம். அடுத்தது 318ஆம் பக்கத்துல, அதே 1ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனமா பின்னால பக்கத்துல படிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. சாத்தான் எதை கரைப்படுத்தினான்? வித்த கரைப்படுத்திட்டான். அதனால எல்லாருமே பிறக்கும் போதே சாத்தானுக்குள்ள பிறக்கும்படி செய்து விட்டான். அதனால இயேசு என்ன சொல்றாரு? நீங்களும் நானும் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், கவனிக்கிறீங்களா, ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. எத்தனை பேர் அழிவில்லாத வேத வசனமாகிய தேவனுடைய வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஜெனிப்பிக்கப்பட்டீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரலோகம் உண்டு. இயேசுவால பிறந்தவர்களுக்கு நரகமோ அழிவோ கிடையாது. தேவன் நம்மை நித்திய ஜீவன் உள்ளவர்களாக, ஆதாமுக்கு ஆண்டவர் அழிவில்லாத சரீரத்தை கொடுத்தார். என்னைக்கு சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சானு அவனுக்கு என்ன வந்துருச்சு? அழிவு வந்தது ஆதாமுக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு கீழ்ப்படியல. என்ன பண்ணாரு? அந்த சாத்தானின் வம்சாவளியில பிறந்த நம்மை விடுவிக்க, நம்ம நியாயமாக நீதியாக விடுவிக்கப்படாதபடிக்கு இருந்தோம். நாம் ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாமுடைய ரத்தத்தில் இருந்த பொழுது இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டபடினாலே அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்மை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? வேத வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? வேத வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We are born by the word of God. நாம் தேவ வசனத்தினாலே பிறந்திருக்கிறோம். வேத வசனத்தினாலே பிறந்தவர்கள் எல்லாருமே அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தாச்சு. அதனால சாத்தானுக்குள்ள பிறந்த எல்லாருக்குமே என்னது? அந்தகாரமும் இருட்டும் பாவமும் தரித்திரமும் பலவீனமும் சாபமும் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்வில் என்ன கிடையாது? சாபமும் தரித்திரமும் மரணமும் கிடையாது. அதனாலதான் என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்ச நாள்ல உயிர்த்தெழுந்தாரேன்னு பாடுவோம் இல்லையா? அந்த உயிர்த்தெழுந்தார் அன்னைக்கு மட்டும் உயிர்த்தெழுந்தாரேன்னு பாடுறது இல்ல. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலேயே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். கவனிக்கிறீங்களா? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த போது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தது மட்டும் இல்ல. யாரு மரித்தோரிலிருந்து எழுந்தது? யாரு? நாம் தான் அவரோடு கூட என்ன செய்தோம்? எழுந்தோம். ஹல்லேலூயா. அதுதான் இங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஞான ஸ்நானத்திலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே என்ன செய்யப்பட்டு விட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். நீங்கள் நான் யாரோடு கூட இசைஞ்சிட்டீங்க? ஒரு புருஷன் எப்படி மனைவியோடு இசைந்திருக்கிறானோ அதை போல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே நீங்க யாரோட இசைந்திருக்கிறீங்க? கர்த்தருடனே இசைந்திருக்கிறபடியால் நீங்கள் சாத்தானோடு இசைந்தில்ல. அதனாலதான் யாக்கோபு 4:4 சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம்னா என்னதுன்னா, ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமுக்குள்ள வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? பாவமும் சாத்தானின் அதிகாரமும் தலதெரித்து பிரித்தாடும். கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, காலேஜ் போவாங்க, பள்ளிக்கூடம் போவாங்க, இல்ல நீங்களும் தான் வேலைக்கு போறீங்க, பல இடத்துல போறீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் யாரு? அவங்க ஆதாமுக்குள்ள சாத்தானுக்குள்ள இருக்கிற ஜனம். மரித்தாங்க போவாங்க,
சாத்தானின் இடமாகிய அந்த நரகத்திற்கு பாத்திரராய் போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சாத்தானின் அதிகாரத்தை பறித்து, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல சொல்லி இருக்குது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையில் ஆணி எழுத்தி சிலுவின் மேல் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். இயேசு சாத்தானை ஜெயித்து, அந்த ஜெயம் உனக்கு தான், நீ தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ஜெயத்தை நமக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. என்ன வேதவசனம் என்ன சொல்லுது? மரித்தது அவர், அவர் மரிச்சிட்டு நம்ம மரிச்சோம்னு சொல்லிட்டாரு. உயிர் தெழுந்து அது அவர் உயிர் தெழுந்துட்டு நம்ம தான் உயிர்ப்பிக்கப்பட்டோம் சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்ல, கொலோசியர் 2:12 போட்டிருக்குது. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து சாத்தானுக்கு கீழ்ப்படியல, என்ன பண்ணாரு? அந்த சாத்தானின் வம்சாவளியிலே பிறந்த நம்மை விடுவிக்க, நம்ம நியாயமாக நீதியாக விடுவிக்கப்படாதபடிக்கு இருந்தோம். நாம் ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாமுடைய ரத்தத்தில் இருந்த பொழுது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டபடியினாலே அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்மை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? வேத வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குது? வேத வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We are born by the word of God. நாம் தேவ வசனத்தினாலே பிறந்திருக்கிறோம். வேத வசனத்தினாலே பிறந்தவர்கள் எல்லாருமே அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தாச்சு. அதனால சாத்தானுக்குள்ள பிறந்த எல்லாருக்குமே என்னது? அந்தகாரமும் இருட்டும் பாவமும் தரித்திரமும் பலவீனமும் சாபமும் உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் வாழ்வில் என்ன கிடையாது? சாபமும் தரித்திரமும் மரணமும் கிடையாது. அதனாலதான் என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்ச நாள்ல உயிர்த்தெழுந்தாரேன்னு பாடுவோம் இல்லையா? அந்த உயிர்த்தெழுதல் அன்னைக்கு மட்டும் உயிர்த்தெழுந்தாரேன்னு பாடுறது இல்ல. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலேயே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். கவனிக்கிறீங்களா? இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த போது அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தது மட்டும் இல்ல, யாரு மரித்தோரிலிருந்து எழுந்தது? யாரு? நாம் தான் அவரோடு கூட என்ன செய்தோம்? எழுந்தோம். ஹல்லேலூயா. அதுதான் இங்க ரோமர் 6:3 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, ஞான ஸ்நானத்திலே நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே என்ன செய்யப்பட்டு விட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். நீங்கள் நான் யாரோடு கூட இசைஞ்சிட்டீங்க? ஒரு புருஷன் எப்படி மனைவியோடு இசைந்திருக்கிறானோ அதை போல கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே நீங்க யாரோட இசைந்திருக்கிறீங்க? கர்த்தருடனே இசைந்திருக்கிறபடியால் நீங்கள் சாத்தானோடு இசைந்தில்லை. அதனாலதான் யாக்கோபு 4:4 சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம்னா என்னதுன்னா, ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம ஆதாமுக்குள்ள பிறந்து ஆதாமுக்குள்ள வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? பாவமும் சாத்தானின் அதிகாரமும் தலதெரித்து பிரித்தாடும். கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, காலேஜ் போவாங்க, பள்ளிக்கூடம் போவாங்க, இல்ல நீங்களும் தான் வேலைக்கு போறீங்க, பல இடத்துல போறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் யாரு? அவங்க ஆதாமுக்குள்ள சாத்தானுக்குள்ள இருக்கிற ஜனம். மரித்தாங்க போவாங்க, சாத்தானின் இடமாகிய அந்த நரகத்திற்கு பாத்திரராய் போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சாத்தானின் அதிகாரத்தை பறித்து, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல சொல்லி இருக்குது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையில் ஆணி எழுத்தி சிலுவின் மேல் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். இயேசு சாத்தானை ஜெயித்து, அந்த ஜெயம் உனக்கு தான், நீ தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ஜெயத்தை நமக்கு தந்து விட்டார். ஹல்லேலூயா. என்ன வேதவசனம் என்ன சொல்லுது? மரித்தது அவர் மரிச்சிட்டு நம்ம மரிச்சோம்னு சொல்லிட்டாரு. உயிர் தெழுந்து அது அவர் உயிர் தெழுந்துட்டு நம்ம தான் உயிர்ப்பிக்கப்பட்டோம் சொல்லிட்டாரு. சொன்னது மட்டும் இல்ல, கொலோசியர் 2:12 போட்டிருக்குது. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இல்ல, ரோமர் 6:3 படிக்கிறீங்க. கொலோசியர் 2:12 ரோமர் 6:3 படிக்கிறாங்க பாருங்க. ஞானஸ்தானத்துல அவரோட அடக்கம் பண்ணப்பட்டேன்னு. கொலோசியர் 2:12 இல்ல, அங்க கீழே 9-10 அங்க போட்டிருக்கும் பாருங்க. விருத்த சேதனத்தை படிக்கிறாங்க பாருங்க. அதுதான், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே. கவனிக்கிறீங்களா? விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா?
விருத்த சேதனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விளங்குறீங்களா? கவனிங்க, அப்பதான் புரியும். விருத்த சேதனம் முக்கியம். யாரு? நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பண்றாங்க? ஆபிரகாம் பண்ணாருன்னு பண்றாங்க. ஆபிரகாம் தான் நம்முடைய விசுவாச தந்தை, அதனால நம்ம பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லை? இப்போ வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே. விருத்த சேதனம் என்றால் சரீரத்தில் இருக்கிற ஒரு பகுதியை வெட்டி விடுறதுக்கு பேர் தான் என்னது? விருத்த சேதனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியால், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டா பாவம் விருத்த சேதனம் கட் ஆஃப் பண்ணப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? விருத்த சேதனம் என்னது? ஆண்டவர் ஆதாமுடைய பாவ சுபாவத்தை உங்கள் வாழ்வில் இருந்து நீக்கிவிட்டார். அதுக்கு பேர் தான் என்னது? கிறிஸ்துவோடு கூட பண்ணின விருத்த சேதனம். நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்ததுனாலே ஆவிக்குள்ளாக நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு விட்டோம். இப்போ அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுனாலே உங்களுக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 2 பேதுரு 1:4 படிங்க. இப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவம். ஹலோ, you are getting the nature of our Father inside your heart, in your life. உங்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடக்குது? You are getting the nature of the Father. அந்த பிதாவுடைய அந்த சுபாவத்தையே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்து விடுகிறார்? தந்து விட்டார். தரப்போகிறாரா? தந்து விட்டாரா? தந்து விட்டார். சரி, பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் என்னங்க? பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் என்ன? இந்த சொல்றாங்க பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய சுபாவம் என்னது? ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. பாத்தீங்களா? அது கூட தெரியல. இங்க இருக்கிற பையங்களா முழிக்கிறானுங்க. கலாத்தியர் 5:22-23 நிறைய தடவை பாடிட்டேன். அந்த வசனத்தை பாட்டா பாடிட்டேன். ஏன்னா நம்ம சபையில ரட்சிக்கப்பட்ட ஆளுங்கெல்லாம் பாதி பேர் இல்ல, 95% சண்டே கிளாஸ் போய் பாட்டெல்லாம் என்ன செய்யல, படிக்கல. அதனால என்ன செய்யாது, தெரியாது. இப்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்களும் கவனிங்க, பெரிய பிள்ளைங்களும் கவனிங்க. என்ன? 5 கொடுங்க. ஆவியின் கனிகள் 9 பாடுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானமாம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணமும், விசுவாசமாம், சாந்தம், இச்சை அடக்கமாம், கலாத்தியர் 5 உள்ளதாம் 22-23 வசனங்களிலே உள்ளதாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அப்ப தெரியாது. இப்பதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அதே சுபாவத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். எங்க தந்திருக்கிறாரு? யோவான் 13:36 கொடுத்திருக்கிறார். யோவான் 13:36 அதே வசனம் தான் யோவான் 15:12 போட்டிருக்குது. அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு, சொல்லுங்க, பேசுங்க என்னோட. அன்பு, சந்தோஷம். அங்க போடுங்க. கலாத்தியர் 5:22-23 அந்த ஸ்கிரீன்ல போடுங்க. அந்த பிதாவாகிய தேவனுடைய சுபாவத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன சுபாவத்தை கொடுத்திருக்கிறார்? அன்பு, சந்தோஷம். என்ன என்கிட்டயே அன்பு இருக்குது, என்கிட்ட அன்பே இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ ஆதாமுக்குள்ள நீங்க பிறந்தப்போ பாவம் செய்யறதுக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கல. அதே போல ஆதாமின் என்னது அங்க பாவ சுபாவம் இருந்தது போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய திவ்ய சுபாவம் வந்ததுனால அன்பு நாய் இதுதான், அன்பு இன்னதென்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்போ ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சாரு? நாம் பாவிகளாய் இருக்கையில், ரோமர் 5:8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை
நம்ம பாவியா இருக்கும் போது ஆண்டவர் அன்பு வச்சார். நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்ததுனால ஆண்டவர் அன்பு வைக்கல. ஆதாமுக்குள்ள பிறந்த ஆளு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னா நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. அதனால ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய திவ்ய சுபாவமாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், அடுத்தது என்னது? பொறுமை கிடையாது, அதுக்கு பேர் என்னது? நீடிய பொறுமை. பொறுமையே இல்லை. எங்க இந்த நீடிய பொறுமை வர்றதுன்னு கேக்குறீங்களா? நீடிய பொறுமை உங்க வாழ்க்கையில, உங்க பக்தியில, உங்க முயற்சியில வர்றது இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால் அந்த நீடிய பொறுமை என்பதை இலவசமாக ஈவாக தந்து விட்டார். ஹல்லேலூயா. நீடிய பொறுமை. அடுத்தது என்னது? தயவு. இப்ப கொலோசியர்லாம் படிச்சீங்கன்னா என்ன பண்றதுக்கு தெரியுமா? உருக்கமான இரக்கத்தையும், வெறும் இரக்கமே கிடையாது, அடுத்தது இரக்கம் எப்படி இருக்கணுமா? விசுவாசிக்கு. கவனிங்க, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசு என்ன கொடுத்திருக்கிறார்? உருக்கமான இரக்கம். பேசுங்க, என்ன கொடுத்திருக்கிறார்? வெறும் இரக்கம் இல்ல, உங்களுக்கு எனக்கு என்ன இரக்கம் கொடுத்திருக்கிறாரு? உருக்கமான இரக்கம். ஹல்லேலூயா. நாம் மறுபடியும் பிறந்ததினால் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இதையெல்லாம் தந்திருக்கிறார். அதனால இப்போ அந்த இன்னும் ஒரு சில வசனங்களை படிச்சிடலாமா? மறுபடியும் ஜெனிப்பித்தபடியால் என்னென்ன நடந்ததுன்னுட்டு 1 பேதுரு 1:4, 1:23 படிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த ஜெனிப்பித்தார் என்ற வார்த்தை யாக்கோபு 1:18 இருக்கு பாருங்க. சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். வார்த்தையினால நம்ம பிறந்திருக்கிறோம், ஆவியினால பிறந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி சாத்தானின் அதிகாரத்தை சட்ட ரீதியாக நியாயமாக பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனை பாவ மனுஷ சாயலிலே அனுப்பி சாத்தானை ஜெயித்து விட்டார். அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் பறித்து விட்டார். ஆதாமுக்கு அவருடைய எல்லா கிரியைகள் மேல அதிகாரம் இருந்துச்சு. அந்த அதிகாரத்தை சாத்தான் பிடுங்கிட்டு பரலோகத்துல யோபை பத்தி பேசுறதுக்கு ஆதாம் இடத்திலிருந்து அதிகாரத்தை வாங்கிட்டு பரலோகத்துக்கு போயிட்டான் சாத்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்போ சாத்தான் பரலோகத்துக்கு போனான்னு சொன்னேன்னா எப்படி போனா? ஆதாம் இடத்திலிருந்து அதிகாரத்தை வாங்கிட்டு போனான். யார பத்தி பேசுறதுக்கு? யோபை பத்தி பேசுறதுக்கு போயிட்டான். யோபை பத்தி பேசுறதுக்கு பரலோகத்துக்கு போயிட்டான். சரி, இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல நிழலா போட்டிருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசாரி என்ன செய்வான்? ஆட்டின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு 7 முறை போய் கிருபாசனத்து மேல தெளிப்பான். இப்ப ஆண்டவர் இயேசு அங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 17, 18, அங்க 12, 13 வசனத்துல சொல்லி இருக்குது. என்ன செய்தார்? தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துல போனார். நிழலாட்டமாய் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல கிருபாசனத்துல 7 தடவை ரத்தத்தை தெளிச்சா மாதிரி, அப்ப நிஜமாக ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? பரலோகத்துல ரத்தத்தை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? அந்த சாத்தான் வந்த இடத்தையும் தூய்மையான ரத்தத்தை தெளித்து மறுபடியும் சாத்தான் வராதபடிக்கு சாத்தானின் அதிகாரத்தை பறித்து விட்டார். அதனால இன்றைக்கு யாருக்குமே யோபின் இது பிரச்சனை எந்த மனுஷனுக்குமே கிடையாது. ஏனென்றால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய ஜெயம் நமக்கு சொந்தம். விளங்குதா? கோலியாத், தாவீது கோலியாத் சம்பவத்துல தாவீது சின்ன பையன் கோலியாத்தை ஜெயிச்சுட்டான்னு பார்க்காதீங்க. தாவீது ஜெயிச்சான்னா அந்த ஜெயம் யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலருக்கு. கோலியாத் ஜெயிச்சா அந்த ஜெயம் யாருக்கு சொந்தம்? அத போல கோலியாத்த மாதிரி ஆதாம ஏமாத்தி ஜெயிச்சு எல்லாரையும் இருட்டுல வச்சிட்டான். ஆனா தாவீதாகிய இயேசு வந்தார். கோலியாத்த ஒரு கவன் கல்ல வச்சு அடிக்கல. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த கோலியாத்தின் எல்லா அதிகாரத்தையும், அவனுடைய தொப்பி கத்தி எல்லாத்தையுமே தாவீது புடுங்கின மாதிரி இயேசு கிறிஸ்து சாத்தானின் சகல அதிகாரத்தையும் உரிந்து விட்டு அத்தனை அதிகாரத்தை உங்கள் கையிலும் என் கையிலும் தந்து விட்டார். எப்படி கொடுத்தாரு? ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 14:12, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆண்டவர் பிதாவிடத்துல போய் உங்களுக்காக எனக்காக பிரத்யட்சமாகி கொண்டிருக்கிறார்னு எபிரேயர் 9:24 சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து பிதா முன்பாக உங்களுக்காக எனக்காக அவருடைய இருதயத்திலே உங்களை என்னையும் முத்திரை வெட்டாக வெட்டி நாம் இயேசுவின் இருதயத்திலே அவர் நம்முடைய இருதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் இயேசு நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சகலத்தையும் தம்முடைய வல்லமையினாலே, வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் என்று எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. கவனிக்கிறீங்களா?
ஆதாம் கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சாத்தானிடத்திலிருந்து பறித்து விட்டார். ஆகவே உங்கள் வாழ்விலே என் வாழ்விலே யாருடைய அதிகாரம் கிடையாது, சாத்தானின் அதிகாரம் கிடையாது. அது தெரிஞ்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்க வேண்டியதில்லை, இயேசு ஜெயிச்சிட்டு அந்த ஜெயத்தை உங்களுக்கு நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னாரு. 1 யோவான் 2:13 போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ யாக்கோபு 1:18 படிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நீங்கள் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க. கவனிங்க, இது தெரியலனா தான் நீங்க பாவத்துல மாட்டிக்கிடுறீங்க. விளங்குதா? உங்களை நீங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஆள் எல்லாருமே யாரு? ஜெனிப்பிக்கப்படல. சத்திய வசனத்தினால என்ன செய்யல? ஜெனிப்பிக்கப்படல. அதனாலதான் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு யாக்கோபு 4:4 போட்டிருக்குது. அதனால இப்ப ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு பகை இல்லை. சாத்தானுக்குள்ள அவன் பிறக்க வச்சதுனால அந்த சிநேகம் தான் தேவனுக்கு விரோதமான பகை. அந்த சிநேகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். விளங்குதா? நீங்க ஒரு இடத்துல போனீங்கன்னா உங்க வல்லமை அங்க வெளிப்படுமா, இல்ல சாத்தானின் வல்லமை வெளிப்படுமா? உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். ஏனென்றால் சத்திய வசனத்தினாலே உங்களை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? ஜெனிப்பித்தார். அதையே வித்தியாசமாக தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, படிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியேயும் மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் மறு ஜென்ம முழுக்க என்னது? வார்த்தையினாலே பிறந்ததை பத்தி போட்டிருக்குது. பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்தார்? ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினால நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம், ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம். ஆமென். நீங்கள் நானும் யாரு? இயேசுவால என்ன செய்யப்பட்டுட்டீங்க? பிறந்துட்டீங்க, ஜெனிப்பிக்கப்பட்டுட்டீங்க. அதனால